அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. நான் நம்மளுடைய வீடியோஸில் முன்னாடியே கொடுத்துருந்த 48 நாள் முருகர் விரதம் இருக்கிறதா சொல்லி அந்த நாள் தான் இன்னைக்கு. இன்னைக்கு நம்மளுடைய முருகருடைய 48 நாள் விரதம் தொடங்கியாச்சு. இன்னைக்கு காலையில் ஒரு 3:30 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு ஃப்ரெஷ்அப் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே நம்மளுடைய வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்றே பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே க்ளீனிங்லாம் பண்ணியாச்சு. க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தேன், எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் என்னால் அது வேலையும் செஞ்சுட்டு வீடியோஸையும் எடிட் பண்ணி கொடுக்க முடியல. அதுக்கு முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வீடெல்லாம் தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சாச்சு. இப்போது காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் சும்மா கொஞ்சமாக நிலைவாசல் கிட்ட மட்டும் தண்ணி தெளித்து விட்டுட்டு ஒரு கோலம் போட்டு விட்டுடலான்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் தான் போட்டிருந்தேன். இதில் டைம் ரொம்ப நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா 5:30 மணிக்குள்ளே முருகருக்கான அபிஷேகமும் பூஜையும் பண்ண முடியாது அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாகவே ஒரு சின்ன கோலம் போட்டு விட்டாச்சு. இது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா மணி 4 மணி அப்படின்னு தொட்டு வெளியில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. எப்பவும் போல் நான் பிரம்ம முகூர்த்த டைமில் எப்படி ஃபாலோ பண்ணுவேனோ அதே தான். ஃபஸ்ட்டு உள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் போயிட்டு கோலம் போடுவேன். விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி அந்த அளவு வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுருவேன். செஞ்சு வைக்கிறதுக்கே நமக்கு எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 5:00 ஆகும். 5:00 ஆச்சுன்னா இங்கே கொஞ்சம் பயம் கிடையாது. சரி, அதுக்கு மேலே வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் எப்போ போல் ஃபஸ்ட்டு உள்ள வேலைங்க எல்லாத்தையுமே முடிச்சிட்டு இருந்தேன். இந்த 48 நாள் விரதத்தை நிறைய சிஸ்டர்ஸ் நீங்களாமும் எடுக்கிறதா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்களாமும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்கெல்லாம் இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோலேயே விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இன்றைக்கி முருகருக்கு நான் பண்ண போகிற அபிஷேகம், அலங்காரம், அவரை எப்படி பிரதிஷ்டை பண்ண அப்படின்றத பற்றின வீடியோ தான் இது. அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். எப்போவுமே விரதம் இருக்கிற டைமில் நம்ம மத்தியானத்தில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் விரதம் இருக்கணும், பசி எடுக்கும், அதனால் நம்ம சைலண்ட்டாக படுத்துடலாம் அப்படின்னு நினச்சி யாரும் படுத்துறாதீங்க. விரதம் இருந்ததற்கான பலனே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த விரதம் கிடையாது, எந்த ஒரு விரதம் இருந்தாலும் ஒரு நாள் இருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம தூங்கக்கூடாது. அதை மட்டும் கட்டாயம் செய்யணும். அதனால் ஏதாவது அந்த டைமில் வேலை செய்யுங்க, இல்லை ஏதாவது புக்ஸ் படிங்க, சாமி புக்குங்களை படிங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய டைமை ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். தூங்க மட்டும் தூங்கிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருந்த இந்த 48 நாள் விரதத்துக்கான பலனே இல்லாத போயிடும். ஸோ அதனால் அதை கண்டிப்பாக கடைப்பிடிங்க. இந்த விஷயத்த நான் அந்த விரதம்லாம் இருக்கிறத பற்றி கொடுத்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுருந்து இப்போ உங்ககிட்ட அதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கேன். அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே உங்களுடைய விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னும் சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே கண்டி. மற்றபடி இதில் எதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. இந்த 2 விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நம்ம அப்படியே வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு இடமா உட்காரும்போது அப்படியே தூக்கம் வரத ஆரம்பிக்கும். ஆனால் தூங்கக்கூடாது. அந்த டைமை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா ஓகே. சீக்கிரமாக படுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரமாக நிறைய விஷயத்த பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் எழும்போது எப்படியெல்லாம் நம்ம சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் செஞ்சால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் முன்னாடி நாளே அந்த நேரத்தில் நம்ம தூக்கத்தை தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, மத்தியான நேரங்களில் அந்த டைமை நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு டின்னர் என்னவோ அதையுமே ஆஃப்டர்நூன் அதுக்கு தேவையான காய்கறிகள், அது ஏதாவது நம்ம என்ன ரெடி பண்ண போகிறோமோ அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஈவினிங் பசங்க வரத்துக்குள்ளேயே அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்படி எது உங்களுக்கு என்ன பிளான் பண்ண முடியுதோ அதை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 2வது வாட்டி நம்ம சஷ்டி படிப்போம் இல்லைங்களா, கந்த சஷ்டி படித்து முடிச்சுட்டு நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே முன்னாடியே நம்ம 8 மணிக்கு மேலே இல்லை, நீங்கள் எப்படி உங்களோட டைமிங் பிளான் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. நான் ஒரு 8 மணிக்கு என்ன பண்ணேன்னா, ஏன்னா 7:00 தான் நான் சாப்பிடுவேன். 7:00 சாப்பிட்டு முடிச்சுட்டு 8:00 பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேலையை அப்படியே கொஞ்சம் திருப்பி ஒரு 2 ஹவர்ஸ் கேப் இருக்கலாம் அப்படின்றதுனால ஒரு 8:30 2 ஹவர்ஸ் கேப் வராது.
7 to 8 8:30க்குள்ளே படுக்கணும். ஒரு 1 1/2 ஹவர்ஸ் கேப் இருக்கும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த நாள் காலையிலேக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா முருகருக்கு வந்து தினந்தோறும் வந்து தண்ணி ஊற்றி ட்ரெஸ்ஸை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். அந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டே முடிச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய வேண்டுதலையும் நம்மளால் கரெக்டாக வேண்ட முடியாது. வேலைகள்லேயே நமக்கு பரபரப்பாக போக ஆரம்பிச்சிடும். அதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் முன்னாடி நாளே செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பழைய பூவை எல்லாத்தையும் எடுத்துடலாம். நைட் வந்து எப்போவுமே வந்து பிரசாதம் வந்து நைட் வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கவே கூடாது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நம்ம அந்த பிரசாதத்தை வந்து 1 மணி நேரத்துக்குள்ளவே நம்ம எடுத்துடணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? பூ மாற்றிட்டு பிரசாத தட்டு எல்லாத்தையும் நைட்டே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, காலையிலேக்கு வந்து வந்தோன்னா பூஜை அறையில் பூ மட்டும் மாற்றிட்டு பிரசாதம் வச்சுட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் நிலைவாசல்கிட்டேயும் வந்து நல்லா பெருக்கி சுத்தமாக விட்டுருங்க. துடைக்கிறது மட்டும் காலையில் துடைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த இடத்த மட்டும் தொடச்சி விடுற மாதிரி ஒரு பிளான் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய பசங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். ஸ்கூலுக்கு வந்து சீக்கிரமாக கிளம்புற மாதிரி இருக்கும். இல்லை இப்போ விரதம் இருக்கக்கூடியவங்களே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆஃபீஸ் கிளம்பணுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து காலையில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அப்படின்னும்போது நைட்டு முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் உங்களால் ரெடி பண்ணி வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு நம்ம சாப்பிடாமல் இருக்கிற தொட்டு தூக்கம் வந்துடும். சாமியை கூப்பிட்டு நம்ம வீட்டில் உட்கார வச்சுட்டு நம்ம போய் தூங்குறது மாதிரி கணக்கு வந்துடும். அதனால் தயவு செஞ்சு மட்டும் தூங்காதீங்க. அதை எப்படியாவது வந்து அந்த டைமுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான வேலையை செஞ்சு நீங்கள் அதுலேருந்து உங்களை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம போர்ட்டிகோ கிட்டெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கேற்றலை ஏற்றியாச்சு. வெளியில் ஃபஸ்ட்டு பெருக்கி தெரு வேலையும் முடித்ததுக்கு அப்புறமா தான் நான் விளக்கே ஏற்றிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம வெளியிலேருந்து தான் நம்ம உள்ளே விளக்கேற்றிட்டு வருவோம் இல்லைங்களா? அதனால் வந்து வெளியில் இருக்கக்கூடிய மாட விளக்கு 2 ஏற்றிட்டு துளசி மாடத்துக்கிட்டேயோ விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை பண்ணுற இடத்துல காமாட்சி அம்மன் விளக்கு, பாவை விளக்கு, பிள்ளையார் மனையில் இருக்கக்கூடிய 2 விளக்கும் ஏற்றி வச்சுட்டேன். பிள்ளையாருக்கு வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு எல்லாத்தையுமே காமிக்கும்போது வீடியோ ரொம்ப லாங்காக போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் ஒரு பொறுமை வேணும் ரொம்ப நேரம் வீடியோவை பார்க்குறதுக்கு. அதனால் சில விஷயங்களை வந்து கட் பண்ணிவிட்டு முக்கியமாக உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்றபோது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்க இல்லையா? எந்த நாள் வேணாலும் நீங்கள் இந்த முருகருடைய 48 நாள் விரதத்தை தொடங்கலாம். நான் இருந்த இன்றைக்கி தான் தொடங்கியிருக்கணும், ஐயோ நம்ம இந்த நாள் வந்து விட்டுட்டோமே அதுக்கப்புறம் தொடங்கக்கூடாதா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நான் இது வந்து என்னன்னாக்கா வேண்டுதல் வச்சு எனக்கு எப்போ தோணுதோ, வளர்பிறையாக இருந்தது, சஷ்டியாக இருந்தது, சரி அதனால் இந்த நாளில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் முடிவு பண்ணி இந்த நாளை தொடங்குறேன். அதனால் இதை வந்து நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். எந்த விசேஷ நாளெல்லாம் கிடையாது. நம்மளுடைய விருப்பப்படி இந்த 48 நாள் விரதத்துக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. எப்போ வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 48 நாள் அழகாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால் 48 நாள் முடியும் போது ஏதாவது விசேஷ நாள் தான் வரணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் இந்த மாதிரி நான் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே வந்து நான் உங்களுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். சரி புரியாதவங்களுக்காக தான் நான் திருப்பியும் ஒரு வாட்டி அதை சொல்கிறேன். இப்போது விளக்கெல்லாம் ஏற்றி முடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது தேன் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், அதுக்கப்புறமா மஞ்சள், இந்த 3த்தை வச்சு தான் இன்றைக்கி நான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்தை நீங்கள் பண்ணுங்கள். அபிஷேகமே பண்ண முடியலனாலும் முருகப்பெருமானை தண்ணியில் கழுவிட்டு அவருக்கு வந்து அழகாக அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சு பூஜை பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட ஃபோட்டோ தான் இருக்குன்றவங்க அழகாக பன்னீரால் அந்த ஃபோட்டோவை துடைச்சிடுங்க. இல்லை சாதாரணமாக ஒரு தண்ணி தொட்டு கூட துணியில் சுத்தமான துணியில் ஃபோட்டோவை துடைச்சி எடுத்து வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்றதுனால தான் நமக்கு இன்றைக்கி வேலையுமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி முருகரை வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து 48 நாளும் அப்படியே தான் இருக்க போகிறாரு. நடுவில் யாராவது வந்து நான் சொன்ன மாதிரி வாரத்தில்
ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளி செவ்வாய் 2 நாள் எப்படி உங்களுக்கு முடியுதோ அந்த டைம் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் பண்ணுங்கள். இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை நான் ட்ரெஸ் மட்டும் மாற்றிட்டு கும்பிட்றனாலும் கும்பிடுங்க. இல்லை தினமும் என்னை போல் தினம் தினம் ஒரு ட்ரெஸ் போட்டு அவருக்கு கும்பிடணும்னு நினச்சிங்கனாலும் கும்பிடுங்க. இது எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். மற்றபடி இதில் எதுவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. இப்போது மஞ்சள் அபிஷேகமும் முடிச்சாச்சு. இப்போ மஞ்சள் அபிஷேகம் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் வந்து முருகப்பெருமானை கழுவிட்டு அவருக்கு அப்படியே நல்ல அலங்காரம்லாம் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல ஒரு துணியை வந்து கட்டி விட்டாச்சு. இது இந்த முருகரையும் பார்த்திங்கன்னா நான் நேற்றே வந்து நல்லா கழுவி அழகாக அவருக்கு வந்து விபூதி எல்லாம் வச்சு நல்லா துடைச்சி விட்டு அவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் நம்ம அப்போ தான் அபிஷேகம் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா டைமிங் நம்மளுக்கு அப்போ தான் செட் ஆகும் அப்படின்றதுனால முன்னாடி நாளே இந்த வேலை எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சஷ்டி வந்து வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா சஷ்டி ஓடிட்டே தான் இருந்தது. சஷ்டி கேட்டுகிட்டே தான் நான் வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து உங்களால் உட்காந்து சொல்ல முடியல அப்படின்னும்போது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களால் உட்காந்து புக்கு படிக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரியும் படிச்சுக்கோங்க. இன்றைக்கி காலையில் பசங்களுக்கும் இவருக்கும் வேலைக்கு போகணும் அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே வந்து சஷ்டியை வந்து கேட்டுகிட்டே வந்து பண்ணிட்டேன். அர்ச்சனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லலாம், முருகா போற்றி சொல்லலாம். உங்களுக்கு என்ன தெரியுதோ அது மாதிரி சொல்லி பூவை போட்டு அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. பிரதிஷ்டை பண்ணுற இந்த ஒரு நாள் தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அர்ச்சனைலாம் இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம தினமே சொன்னோம். ஓம் சரவண பவன் 108 தடவை சொல்லலாம். ஓம் முருகான்ட்டு 108 தடவை சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து நம்ம 108 தடவை சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு ஃபஸ்ட்டு நாள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இதை வந்து நான் 2 வேலையுமே செய்வேன். இப்போ சஷ்டி புக்கு படிக்கிறது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு 2 வேலை சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? அதே போல் 108 வாட்டி முருகரையும் வந்து நம்ம 2 வேலை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காலையில் மட்டுமாவது பண்ணலாம். இதில் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதையும் பார்த்துக்கோங்க. இல்லை என்னால் இத்தனை வாட்டிலாம் சொல்ல முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் கந்த சஷ்டி கவசம் மட்டும் காதில் கேட்டுகிட்டே கூட நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது. நாள் முழுக்க முருகருடைய நாமத்தை மட்டும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நம்ம கமெண்ட்ஸில் நிறைய சிஸ்டர்ஸ் அவங்க ஒருத்தவங்க வந்து வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து யோசித்து வச்சுருப்போம். கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்கு வேண்டிகிட்டே தான் இந்த விஷயத்தை முருகரை வந்து பூஜை பண்ணியிருக்கேன். என்னுடைய வேண்டுதலும் சரி, உங்களுடைய வேண்டுதலும் சரி கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். நல்லபடியாக நடந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். சட்கோண தீபம் அப்படி அதுவும் ஏற்றலாம். இப்போது ஸ்டார் வரைஞ்சிட்டு நம்ம 6 தீபம் ஏற்றுவோம் இல்லைங்களா? சஷ்டி டைமில் ஒரு விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியும் வந்து நீங்கள் தீபம் ஏற்றலாம். அது வந்து நான் வந்து இன்றைக்கி பண்ணலை. இப்போது செவ்வாய் வெள்ளியில் வந்து அதை செஞ்சுருக்கலாம். பட் வந்து டைமிங்னாலேயும் சரி, அதே மாதிரி எனக்கு பூஜை கபோர்ட்லேயுமே வந்து எனக்கு வந்து அந்த 6 தீபத்தை வந்து வச்சு ஏற்றுற மாதிரி இல்லை. ஒன்று வச்சு வெளியில் செஞ்சு பண்ணலாம். 7 நாள் அப்படின்னும்போது நான் என்ன பண்ணுவேன்னா மனையில் வந்து சட்கோண தீபம் கோலம் போட்டு விளக்கேற்றுவேன். ஆனால் இப்போது வந்து 48 நாள் அப்படின்னும்போது என்னால் கபோர்டை திறந்தே வைக்கவும் முடியாது. இன்னொன்று வந்து வெளியில் வச்சும் வந்து பூஜை பண்ண முடியாது. அதனால தான் என்ன பண்ணேன்னா நான் அந்த விஷயத்த பண்ணலை. நீங்கள் யாராவது விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து அதையுமே செய்யுங்க. அதுவுமே வந்து நல்ல விஷயந்தான். அப்படியும் வந்து முருகருடைய 48 நாளும் சின்ன ஒரு அகல் விளக்கில் ஒரு 6 அகல் விளக்கை ஷட்கோண கோலம் போட்டுட்டு அதில் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லி எழுதி நம்ம சுற்றி வந்து விளக்கேற்றலாம். இதுவுமே செய்யலாம். 48 நாள் விரதம் பற்றி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? இன்றைக்கி என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக செய்யலாம். இது வந்து நாளைக்கோ நாளன்னைக்கோ வளர்பிறை டைமில் வந்து நீங்கள் எப்போவாவது ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயம் ஏதாவது நான் விட்டுட்டேன் அப்படின்னா அதை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நான் இதையுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லலை. இந்த 7 நாள் சஷ்டி வரும்போது அதை ரெகுலராக வச்சு நான் அந்த தீபம் ஏற்றுவேன். ஆனால் இப்போது வந்து எனக்கு இந்த கபோர்டில் வந்து இடம் இல்லை அப்படின்றதுனால என்னால் அதை வச்சு ஏற்ற முடியல. திறந்தேவும் என்னால் கபோர்டை வைக்க முடியாது. அதனால் வந்து இந்த அளவுக்கு மட்டுமே பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து
இந்த மாதிரியும் வந்து விளக்கேத்தி வச்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக என்னோட இந்த பதிவில் உங்களுக்கு சில விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும், டவுட் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கப்புறம் இந்த விரதத்தை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் வந்து நம்மளுடைய வீடியோஸ்லேயே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோட இந்த முதல் நாள் பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 48 நாளும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வரும், பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.